பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று தேவன் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வார்த்தை இப்படியாக சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே ஒரு உயர்வை எதிர்பார்க்குறவங்க, நம்ம பிஸ்னஸில் வளரணும்னு விரும்புகிறவங்க, படிக்கிற எஜுகேஷனில் அடுத்த ஒரு லெவலுக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க, ஹalleluya. குடும்ப வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நம்ம போகணும்னு விரும்புகிறோம், ஊழியத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி விரும்புகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு உயர்வை விரும்பக்கூடிய ஆட்கள் தான். ஹalleluya. நம்ம செய்கிற வேலையிலையா இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய காரியங்களையா இருக்கலாம், எல்லா விஷயத்துலையும் அடுத்த ஒரு உயர்வு, அடுத்த ஒரு மேன்மை நமக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஹalleluya. எப்போ மேன்மை வரும் தெரியுமா? யாருக்கு உயர்வு வரும் தெரியுமா? யாருடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, யாரு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும். ஹalleluya. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த ஒரு லெவல் அவங்களால கடந்து போக முடியும். அடுத்த ஒரு மேன்மை அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அடுத்த ஒரு விருத்தி, ஹalleluya, ஒரு லெவல், ஹalleluya, முன்னேற முடியும். ஹalleluya. மற்றவங்களால முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. ஆனா தேவனோடு கூட இருக்கிறவங்களுக்கும் தேவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும், எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாம் நிலையற்றதா இருக்கும். அது எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. அது எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அது எல்லாம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு இருளான ஒரு நிலைமையா இருக்கும். ஹalleluya. ஆனா தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஹalleluya. ஏன்னா வேத வார்த்தையே சொல்லுது, கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தின் கூட அவர் வேதனையே கொடுக்க மாட்டாராம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஹalleluya அந்த நன்மை சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மில் அநேகர் ஹalleluya ஒரு உயர்வுக்காக, ஒரு மேன்மைக்காக, ஒரு ஒரு வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்திற்கான ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் தாவீதை நாளுக்கு நாள், ஹalleluya, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இல்லைங்க, நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஹalleluya உயர்வை பார்க்கிறார், மேன்மையை பார்க்கிறார். தேவன் தன் வாழ்வில் செய்கிற நன்மையை பார்க்கிறார். இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் டே பை டே, ஹalleluya, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், அந்த தேவ உறவுல நீங்களும் நானும் நிலையா இருப்போம்னு சொன்னா, நாளுக்கு நாள் ஹalleluya கர்த்தர் தருகிற நன்மையை நம்மளால அனுபவிக்க முடியும். இன்னைக்கு பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மை ஹalleluya தடைபட்டு இருக்குன்னா, தேவ உறவை நீங்க சரிப்படுத்துங்களேன். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை, அந்த ஃபெலோஷிப்ல எந்த இடத்துல பிரிந்திருக்கிறீங்களோ அதை சரிப்படுத்தி தேவ உறவுல நீங்க நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா, ஹalleluya, தாவீதுக்கு மட்டுமல்ல, என் சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நாளுக்கு நாள் செய்கிற உயர்வை, விருத்திய, மேன்மையை, ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.